திரு கங்காதரன், கூட்டணி தொடர்பாக என்ன முடிவெடுக்க போகிறார் விஜய் அப்படின்னு மூவரோட கருத்துக்களை நம்ம பார்த்தோம். எப்படி பார்க்குறீங்க பார்க்கலாம். இப்போ அவர் கடந்த விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு கட்சியை ஆரம்பித்தார். அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் விஜயகாந்துக்கு வந்தது மரணத்துக்கு. அதை பார்த்து அவருக்கு ஒரு ஆன்சிலேஷன் உருவாயிடுச்சு அவருக்கு. சரி நம்மளும் கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர். ஆரம்பித்து அதுக்கடுத்து வந்த தேர்தலை பாய்காட் பண்ணுறாரு. நான் புறங்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதன் பிறகு மாநாடு போடுறாரு, 2 மாநாடு போடுறாரு. அப்படி இப்போ தான் வந்திருக்காரு. இப்போ இந்த எலெக்ஷனில் நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறதுன்றது தமிழக அரசியலில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல், ஒரு இடைத்தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இதுதான் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு கட்சின்றது ஒரு பதிவு பண்ண பிறகு அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒரு எலெக்ஷன் அது போட்டியிடணும். பிரதான ஒரு எலெக்ஷனில் போட்டியிடணும். அதை புறங்கணிக்கூடாது. அதான் ஒரு அரசியல் கட்சியோட மிக முக்கியமான, நம்ம தொண்டர்களும் சரி மற்ற நம்ம என்ன சொல்ல வரப்போன்னு சொல்லி அதுதான் ஒரு முக்கியமானது. அதை புறங்கணிச்சிட்டாரு. ஆக வேண்டும் அப்படின்லாம் அதான் இருக்கா? இல்லை போட்டி சார், நீங்கள் எலெக்ஷனாக போட்டிடணும் சார். நீங்கள் கட்சினா போட்டிடணும். போட்டிடாதுக்கு நீங்கள் தனிப்பேராக நீங்கள் நடத்தி போலாமே தவிர ஒரு நீங்கள் ரெண்டாவது நீங்கள் எம்ஜிஆரை நீங்கள் நினைக்கலாம். எம்ஜிஆர் அரசியல்ன்றது ஒரு பெரிய அரசியல் நாணி எம்ஜிஆர். நீங்கள் அவர் அண்ணாவோட பயணித்தார், திமுகவோட பயணித்தார். அதன் பிறகு அங்கே இருக்கிற இளைஞரணிகள் எல்லாமே அவருக்கு ஆதரவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே எம்எல்ஏ இருந்தார், பல பொறுப்புகளை வாங்கினார். அவர் அரசியல் என்னென்ன ஜாதிக்கு இருக்குது, என்னென்ன ஃபண்டமெண்டல் இருக்குது எல்லாமே அவருக்கு தெரியும். தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. அண்ணா எம்ஜிஆர்லாம் ஒரு கட்சி மட்டும் இல்லை கொண்டாட முடியாது. இல்லை நீங்கள் அதை சொல்லிட்டு தொட்டுட்டு போயிட முடியாது சார். நீங்கள் இது சரி, நீங்கள் அதன் பிறகு ஏறக்குறைய இடைத்தேர்தலை சந்திச்சிருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. அதன் பிறகு அதில் பல மரணங்கள் ஏற்பட்டது அந்த கட்சியில். அதெல்லாம் சமாளித்தார். ஒரு சின்ன நெருக்கடிக்கே சமாளிக்க முடியாத சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அதன் பிறகு தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு கட்டமைப்பு. அதன் பிறகு தொடர்ச்சியாக இன்றைக்கி அரசியல் இயக்க நடத்திட்டு வராது. இன்றைக்கி அந்த சூழ்நிலை இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நாங்கள் வரவேற்கிறோம். அதெல்லாம் யாருமே கிடையாது, யார் வேணால் வரலாம் போகலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் கள நிலவரம் என்னன்னு தெரியும். நான் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் ஆகிடுவேன், நான் எக்ஸாம் ஏதலை, நான் எதனா பாஸ் ஆகிடுவேன், மலையை தூக்கிச்சா தூக்கிடுவேன்றது வேறு. நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இவ்வளோ மார்க், திமுக அண்ணா திமுக மார்க் வாங்கியிருக்கு. தேர்தல் வரல சார் இன்னும். சார் நீங்கள் வந்த தேர்தல் என்ன பண்ணீங்க? அடுத்தது நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்கன்னா அந்த தேர்வுக்கு ஒரு போல இல்லை அது தவறு. பெரிய தேர்வு இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, அதை புறக்கணிச்சிங்க. அதையும் புறக்கணிச்சிங்க, அதுக்கு இதுவரைக்கும் கேள்வி கிடையாது. இடைத்தேர்தல் வந்துச்சு, அதையும் புறக்கணிச்சிங்க. ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் தான் அப்படிங்கிற போது சந்தேகம் வரத்தானே செய்யுது. காலாண்டு அரையாண்டு தேர்வு விரும்பல டைரக்டா சார். நீங்க அது ஒரு இடைத்தேர்தல் 2 இடைத்தேர்தல் புறக்கணிச்சேன்னா ஓகே, அது விட்டு வந்துருங்க. இப்போ நீங்க களத்துக்கு கூட்டுவா சரி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு குழு அமைத்தாக விட்டது. ஆமா, குழுக்கு வந்துட்டார். இப்போ நீங்க ஒரு வட்டத்தில் எடுத்துங்க. அதிமுக திமுக இருக்கிற பாகங்கள் அதெல்லாம் பார்த்துங்க. இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிற பாகங்களை பாருங்க. சரி, இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, சமூகத்தில் அந்த போய் அணுகிறது இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு முக்கியமான எக்ஸாம். அது நீங்கள் எத்தனை அவங்கள ஓட்டு போட வைக்கிறது, அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பேசுறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது முக்கியமான இது. அது பூத் ஏஜென்ட் சொல்கிறீங்க. ஆமாம், நீங்கள் அந்த ஒரு பாகத்திலேயே நீங்கள் உள்ள போராடுறது இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு போராட்டம். நீங்கள் அதில் நீங்கள் வெளியெல்லாம் வந்துட முடியாது. அது ஒன்று. இப்போது நீங்கள் ஒரு கூட்டம் கூட்டுறாரு, விஜய் அவர்கள் ஒரு கூட்டம் கூட்டுறாரு, நான் மாவட்ட செயலர் கூட்டம் கூட்டுறாரு. அது எந்த கட்சி தலைவரும் அதுக்கு போய் போனோம். ஒரு தலைவரே அந்த கூட்டத்துக்கு போயிட்டு என் கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன. சார், நீங்கள் ஒரு மீட்டிங் போடுறீங்கன்னா உங்கள் மாவட்ட அலுவலகத்தில் போகிற கூட்டத்துக்கு நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் வைக்கிறீங்கன்னா எதை புறக்கணிச்சார்? அவர் மாவட்ட செயலர் கூட்டம் வச்சார் இப்போ லேட்டஸ்ட்டாக. அதுக்கே அவர் போகல. ஓகேங்களா? இப்போ போட்ட 28 நபர் குழுவிலையும் அவர் இல்லை. சரி, நீங்க இப்ப நடக்கிற பேச்சுவார்த்தை குழுல எந்த தலைவருங்க இருக்காரு? அப்படிலாம் இல்லையே. இல்ல சார், நீங்க எந்த கட்சியில தலைவர் நீங்க பாத்தீங்க? சரி, ஓகே, தலைவரால் நியமிக்கப்படுவார்கள், நீங்க போலாம் சார். நீங்க எந்த கட்சியில தலைவர் இருக்காரு அது பேச்சுவார்த்தை குழுல? அப்படி எனக்கு தெரிஞ்சு இல்லையே. நிறைய பேர் இருந்திருக்காங்க சார். சரிங்களா? அதனால நம்ம அப்படி சரி, நீங்க இதெல்லாம் சார், நீங்க ஒரு உங்க கட்சி தொண்டர்களை நீங்க ஒரு குத்தமையான்னு கேக்குறாங்க சார். அதான் சார், நீங்க ஒவ்வொரு விஷயம் முக்கியமான சார். நீங்க ஒரு நம்ம நேரடியா பாக்குறோம் பாத்தீங்களா, அதை விட தொலைவா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய உங்களுக்கு கொள்கை போய் ரீச் ஆகணும். சரி, இப்போ நீங்க ஆட்சி அமைக்க போறேன்றீங்க. ஆட்சி அமைச்சா என்ன பண்ணுவீங்க? கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, திட்டங்கள் என்ன, நான் என்ன பண்ணுவேன் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, அவசரப்படுறீங்க. இப்ப நீங்க சார், நான் வெறுமனே ரசிகர் சார். நீங்க
விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சார். அவர் வந்து மாற்றுன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஓட்டு வாங்கினாரு? கடைசியாக ஒரு 10% தான் ஓட்டு வாங்கினார். ஓகேங்களா? அதில் பிறகு கூட்டணி அடிப்படையில் வந்த பிறகு தான் அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். நீங்கள் இந்த இதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர நீங்கள் அவர் இப்போ நான் இந்த மற்ற சின்ன சின்ன கட்சிகளாம் அவருக்குள்ள கூட்டணி போவோன்றன்னு சொல்கிறாங்களே, எப்படி போவோம்? நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க, எத்தனை % ஓட்டு வாங்க, அதை பொறுத்து தான் உங்ககிட்ட வரும். அது இது இல்லாமல் உங்ககிட்ட வந்துருவாங்க. இப்போ அவருக்கு இப்போ சும்மா நம்ம 1000 சொல்லலாம். அதிமுகவுக்கு தான் ஒன்றும் வரலையே, இந்த சார், சிறிய கட்சிக்கு கூட. சார், இன்னைக்கு நீங்க பிஜேபில மட்டும் தான் இருக்கிறீங்க. அதிமுக பிஜேபி இருக்கிறதுனால இருக்கிற முஸ்லிம் கட்சியும் ஓடி போச்சு, எஸ்டிபியும் ஓடி போயிட்டாங்க. சோ இந்த நிலைமையில தான் வந்து அதிமுகவும் இருக்குது. இன்னைக்கு அதிமுக கூட்டணியே நம்ம டாபிக்ல இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஓகேங்களா? ஜிகே வாசன் இருக்காரு, அமமுக நீங்க சேர்த்துக்க மாட்டேன்ட்டீங்க. கிருஷ்ணசாமி இருக்காரு, அமமுக சேர்த்துக்க மாட்டேன்ட்டீங்க. அமமுக தனி கட்சி சார். இப்போ அத நீங்க கூட்டணியில சேர்த்துக்க மாட்டேன்ட்டீங்க சார். இல்ல முடிங்க கங்காதரன், சொல்லுங்க சார். இப்போ அதிமுகவில் எல்லாமே கூட்டணியில் இருக்காங்க, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது சார். அவர் ஒரு கொள்கை திட்டங்களை சொல்றாரு. திமுக என்னென்ன செஞ்சது, என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன செய்யலை, அதிமுக ஆட்சியில் என்னென்ன செஞ்சோம், என்னென்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காரு. இப்போ ஏறக்குறைய ஆட்சியில இருந்தவங்க சொல்ல முடியும் சார். இவர் ஆட்சியில் இல்லையே, இவர் எப்படி சார் சொல்ல முடியும் சார்? என்ன பண்ண போறோம்னு? நீங்க சொல்லிதானே சார். நீங்க எதுவுமே சொல்லலன்னா அப்ப நீங்க திட்டங்கள் என்ன? எதுவுமே சொல்ல மாட்டேன், எதுவும் நான் பேச மாட்டேன்னா அப்போ நீங்க எதனா ஒரு மெசேஜ் சொல்லல மக்களுக்கு சார். உங்க ரசிகர்களுக்கு நீங்க மெசேஜ் சொல்ல தேவையில்ல, உங்க ரசிகர்கள் இல்லாதவங்களுக்கு மெசேஜ் சொல்லணும்ல, அது முக்கியமானதுல. நீங்க அதை புறங்கணிச்சிட்டு இல்ல சரி. நீங்க கடந்த இத்தனை ஆண்டுகளை நீங்க நடிச்சீங்களே, நீங்க எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்ட விஷயம் நீங்க குரல் கொடுத்தீங்க சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், நீங்க போறீங்க, நீங்க எல்லாம் பசுமன் முத்துராமலிங்க ஐயாவுக்கு நீங்க மாலை போடுறீங்க, அம்பேத்கர் ஐயாவுக்கு மாலை போடுறீங்க, இவ்வளவு நாள் ஏன் போடல? ஒரு கேள்வி வரல. நீங்க சுட்டு கொண்ட ஆளுங்க கூட போய் நைட்டு போய் சந்திச்சது இல்ல சார். நீங்க சுட்டு கொண்ட ஆளுங்க கூட நைட்டு போய் சந்திச்சது தான் வந்தாரு. இல்ல சார், சொன்னேன், நீங்க சொன்னதுக்கு சொன்னேன். இல்ல அது வழக்கு இருக்கு, வழக்குல இப்ப அவங்க ப்ரமோஷன் ஆயிட்டாங்க, அதையும் சொல்லுங்க. அப்படிதான் எனக்கு இருக்கே தவிர நீங்க வந்து உடனே வந்து நான் வந்து ஆட்சி அமைக்க போறேன், இது பண்ண போறேன்னா அவ்வளவு சீக்கிரம் இது வர அவ்வளவு சீக்கிரம் நீங்க அவ்வளோ ஒரு மக்கள்லாம் அவ்வளவு சீக்கிரம் உங்களை ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க என்ன நீங்க கொள்கை திட்டங்களை வச்சிருக்கீங்களோ சரிங்க சார். ஒரு மாவட்ட செயலர் இருக்காரு, அவங்க கட்சியில மாவட்ட செயலர் இருக்காங்க. இப்போ அவங்களாம் வந்து பன்முகப்படுறதுக்கே ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாதான் அவங்களுக்கு என்னென்ன தெரியும். அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் வருஷம் ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் எம்ஜிஆர் மாதிரி ஒரு 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் கட்சி நீங்க ஏதோ ஒன்று பண்ண முடியும். அப்பதான் உங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கான நீங்க வரத்துக்கு மாட்டே நான் வந்துருவேன், நான் எக்ஸாம் ஐஏஎஸ் எதனா பாஸ் ஆயிடுவேன் கனவுல வேணா நினைக்கலாமா தவிர நிஜத்துல அது பண்ண முடிய சாத்தியக்கூறுகள் கிடையாது. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு கங்காதரன்.